மாணவர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ அடுத்த தலைப்பு என்னென்னா திரைக்கதை. இந்த திரைக்கதை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இப்போ படப்பிடிப்பு கருவி கண்டுபிடிச்சாச்சு, ப்ரொஜெக்டர் வெளியிடுறதுக்கு ப்ரொஜெக்டர் கண்டுபிடிச்சாச்சு, அதில் கதையும் சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார். இப்போ திரைக்கதை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தின் வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் எப்படி இருக்கணுமா? அந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிற விதம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி தான் அப்போ தான் என்னதுங்க ஒரு படம் ஹிட் ஆகும். இல்லைன்னு வச்சுங்களேன், போட்டு சொதப்பி கிதப்பி அந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, பெரும் தோல்வி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதான், மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். மக்களுடைய வாழ்வையை என்னதுங்க வாழ்விற்குண்டான அந்த கருத்தை சொல்லக்கூடிய படமாக இருக்கணும், ஈர்க்கிற வகையில் இருக்கணும், ரசிக்கிற வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், புகழ்வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதையும் புதுமுக நடிகர்களின் படங்கள் வெற்றி பெறுவதையும் நாம் கண்கூடாக காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு வாசகம் பாருங்கள். புகழ்வாய்ந்த நடிகர்களின் படங்கள் தோல்வி அடைவதையும் புதுமுக நடிகர்களுடைய படம் என்னதுங்க அந்த படத்தில் தான் புதுசாக அறிமுகமாக இருப்பான், ஆனால் அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிடும். ஏன்னா கதை சொல்கிற விதம், அவங்க நடிச்சிருக்கிற விதம். மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. இதே நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்களில் உலக அளவில் கூட ஹாலிவுட்டு டோலிவுட் எல்லாமே எடுத்துக்கோங்களேன், அது எல்லாத்துலேயும் என்னதுங்க உலக புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்காங்க. அவர்களுடைய படங்கள் சில சமயங்கள் தோல்வி அடைஞ்சிருக்குது. ஏன்னா கதை நல்லா இருந்திருக்காது. அந்த கதை எடுக்கப்பட்ட அந்த படம் விதம் அப்படிங்கிறது என்னதுங்க நல்லா இருந்திருக்காது. அதனால் என்னதுங்க மக்கள் அதை ரசிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் என்னதுங்க படம் தோல்வி அடைஞ்சிருக்கும். எப்படிங்க தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே என்னதுங்க புதுமுக நடிகர்கள், அந்த படத்துக்கு அப்போ தான் இந்த சினிமா உலகத்துக்கு அப்போ தான் புதுசாக அறிமுகமாகறாங்க கதாநாயகனா. முதல் படமே இப்போ என்னதுங்க மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவர்களுடைய நடிப்பு, அந்த கதைக்களம், சொல்லப்பட்ட விதம், இது எல்லாமே. அடுத்து பாருங்கள், உலகின் சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதைகளை அடுத்த பக்கத்துக்கு வாங்க கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. திரைக்கதைகளை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த முக்கிய படங்கள் வணிக ரீதியாக, அதாவது என்னதுங்க நல்ல படம் இப்போ ஒரு 100 நாள் ஓடலை அப்படின்னாலும் என்னங்க ஒரே ஒரு 10 நாள் 20 நாள் 30 நாளில் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி படங்கள்லாம் என்னதுங்க திரைக்கதைகளை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு திரைக்கதைகளை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. திரைக்கதைகள் பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுபவை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க ஒரு திரைக்கதை எழுதுகிறாங்க அப்படின்னா சும்மா சாதாரணமாக எழுதிட முடியாதுங்க, சரிங்களா? அந்த கதை என்னதுங்க ஒரு தடவை ஒன்ஸ் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதை படித்து பார்ப்பாங்க. அதில் எங்கேயாவது வசனங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை வசனங்களை மாற்றி அமைக்கணுமோ என்னங்க அது அப்படிலாம் இருந்ததுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, நடிகர்கள்ட்ட ப்ரொடியூசர்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை காட்டுவாங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வரலாம் அப்படின்னு வேறு யாராவது கருத்து சொன்னாங்கன்னா அதை என்னதுங்க அதில் கொண்டு வரணும். அப்படி பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தி உருவாக்குபவரை தான் எதுங்க இந்த திரைக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர் உள்ளத்தில் நிலைக்கின்றன. ஒவ்வொரு கதை என்னங்க எல்லா கதைகளும் மக்களுடைய மனசில் இருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு சில படங்கள் தான் என்னதுங்க மக்களுடைய மனசில் ஒரு 10 வருஷம் கழித்து கேட்டால் கூட ஆமாம் அந்த படம் இவங்க நடித்தாங்க, இவ்வளோ இந்த வில்லன் இருந்தார், இப்படிலாம் கதை போச்சு, நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள படம் அப்படின்னு சொல்கிறது எல்லா படங்களும் இல்லை, ஒரு சில படங்கள் தான். அந்த படங்கள்லாம் என்னதுங்க அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருப்பார், அந்த திரைக்கதையை பார்த்து பார்த்து வார்த்தைகளை வடித்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திரைக்கதை அப்படிங்கிற என்னதுங்க பலமுறை எழுதி பார்த்து என்னதுங்க பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து அதை என்னதுங்க மீண்டும் மீண்டும் கரெக்ஷன் பண்ணி எந்த ஒரு பிழையும் மக்களுடைய மனசில் ஏற்பட்டுறக்கூடாது, குறையும் வந்துவிடக்கூடாது, முகம் சுளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவை தான் என்னதுங்க உருவாக்கப்படுபவை தான் திரைக்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திரைக்கதை எழுதியாச்சு. இப்போ அந்த திரைக்கதையெல்லாம் என்னதுங்க காட்சிப்படுத்தணும், அதாவது கேமராவில் பதிவு பண்ணணும். புரியுதில்ல அந்த கேமராவில் எடுக்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க திரைப்படங்களில். இப்போ திரைக்கதை என்னதுங்க இப்படி தான் திரைக்கதை எழுதுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த எழுதின அந்த திரைக்கதையை படமாக எடுக்கணுமில்ல, அதுதான் இப்போ காட்சியின் ஆற்றல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க காட்சி அப்படிங்கிறது என்னதுங்க கதை நகர்வுக்கு உதவுவது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமானது இந்த காட்சி தான்.
இப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா வயல்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க நெல் நாற்று நடுற மாதிரி ஒரு காட்சி வருது அப்படின்னா அந்த காட்சி என்னதுங்க அழகாக காட்டியிருக்கணும். ஒளிப்பதிவாளர் அந்த கேமராவை வந்து என்னதுங்க படப்பிடிப்பு கருவி இருக்குது இல்லைங்களா, அந்த கருவிகளை என்னது கரெக்டாக கையாளுபவர் தான் என்னதுங்க அந்த ஒளிப்பதிவாளர். அந்த ஒளிப்பதிவாளர் வந்து என்னதுங்க அதை சரியாக படுத்தணும், சரியாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னதுங்க ஒரு வீட்டில் ஒரு வாசகம் என்னதுங்க வசனம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அடுத்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ என்னென்னலாம் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த இதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவுவது. திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட 2ஆம் இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? காட்சி அதை பார்த்தோம் அந்த சீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீனை பார்த்த உடனே என்னதுங்க நமக்கு புரிஞ்சிடணும். அவங்க வசனம் பேசுகிறாங்க பேசல, அதுக்கப்புறம் அது அப்பாற்பட்ட விஷயம். எப்படிங்க? அது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ ஒரு அம்மா வந்து என்னதுங்க சோகத்தில் அழுகிறாங்க. அதை பார்த்து அப்படியே அந்த அழுக வர்றதுக்கு முன்னாடியே அடுத்து அவங்க அழுக போகிறாங்க, அழுதுட்டு ஏதோ பேச போகிறாங்கன்னு நமக்குள்ளே என்னதுங்க அந்த உணர்வு வரணும். இப்போ அடுத்து அந்த நடிகருக்கு கோவம் வந்துருச்சு, இப்போ அடுத்து என்னதுங்க ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவார், இல்லை அடுத்து என்னதுங்க 4 பேர்த்த தூக்கி பந்தாடுவார் அப்படிங்கிறது அந்த உணர்வு நமக்குள்ளே தூண்டணும். அதுதான் காட்சியினுடைய ஆற்றல். அந்த காட்சிகள் சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா வேணாங்க அவங்க அந்த வசனம் அப்படிங்கிறது 2வது பட்சம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடகத்தில் விளக்கை அனைத்தும் திரையை இறக்கியும் காட்சி மாற்றத்தை காண்பிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சினிமா அப்படின்னா அடுத்தடுத்து காட்சிகள் அப்படியே ரன்னிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும், செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதே ஸ்டேஜ் அந்த காலத்தில் நாடகத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல, இப்போ நம்ம நடிகர் திலகம் சிவாஜிலாம் அதிக நாடகத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நாடகம் தான் அவருக்கு என்னதுங்க மிகப்பெரிய ஒரு புகழை தந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் நாடகத்தில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா மகன் 3 பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்சி. இப்போ அடுத்து என்னதுங்க ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிற மாதிரி காட்சி வரணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய காட்சி முடிஞ்சிருச்சுன்னா உடனே ஸ்க்ரீன் இறக்கி விடுவாங்க. மேலேருந்து ஸ்க்ரீன் வரும். என்னங்க ஒரு கயிறு அப்படி அந்த 2 சைட்லேருந்து அவுத்து விட்டாங்கன்னா என்னதுங்க மேலேருந்து அப்படியே என்னதுங்க ஸ்க்ரீன் வந்து இதை மூடிக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த அலுவலகம் இருக்கிற மாதிரி என்னதுங்க ஒரு ஸ்க்ரீன் உள்ளுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. உடனே அந்த ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனை மேலே தூக்குவாங்க. மேலே தூக்குறப்ப என்ன ஆகும், அந்த மைக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி பின்னாடி அந்த திரையில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும் எங்கே நாடகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் என்ன பண்ணுறாங்க நாடகத்தில் என்னதுங்க காட்சி மாற்றத்தை காட்டுறாங்க. ஆனால் திரைப்படத்தில் வசனம் இன்றி காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலம் கதை சொல்வார்கள் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஜமீன்தார் வந்து தன்னுடைய வீட்டில் உட்காந்து மக்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன். அதே ஜமீன்தார் வந்து அடுத்து வேற ஒரு ஊரில் போய் ஒரு ஆலமரத்துக்கடியில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வீட்டில் காட்சி பஞ்சாயத்து முடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த காட்சி என்னதுங்க அவர் கிளம்புற மாதிரி செப்பல் போட்டு கிளம்புற மாதிரி ஒரு காட்சி வைப்பாங்க. அடுத்து பார்த்தா அந்த ஆலமரத்துக்கடியில் உட்காந்து அங்கே வந்துங்க இல்லை அவர் ஆலமரத்துக்கடியில் வண்டியில் மாட்டு வண்டியில் வந்து இறங்குற மாதிரி உடனே போய் உட்கார்ற மாதிரி காட்சி. அவர் என்னதுங்க வீட்டிலேருந்து கிளம்புனார், இடையில வர காட்சியில் காட்டினா தான் உண்டு. இல்லைன்னா அவர் எப்படி வந்தார் ஏது வந்தார் அப்படிலாம் அதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் என்னதுங்க வீட்டிலேருந்து கிளம்புனார், இப்போ அடுத்து எங்கே வந்துட்டார், ஆலமரத்துக்கடியில் வந்துட்டார். இப்படித்தான் காட்சிகள் இருக்கும் அப்படிங்க. இப்படி தான் காட்சிகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ கதாநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறாரு ஒரு வெளிநாட்டு போகிறதுக்கு. இப்போ எங்கே போகணும், ஏர்போர்ட்டுக்கு போகணும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி தான் காட்டுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க ஏர்போர்ட்டில் போய் கார் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் இடைப்பட்ட அந்த எப்படி வந்தார் என்ன ஆச்சு அதெல்லாம் நம்மளே புரிஞ்சுக்கணும். நம்மளே என்னதுங்க சரி ஓகே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை நம்ம அப்படியே அடுத்த களத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் காட்சி அமைப்பு. அப்போ ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறாரு, எங்கே ஏறுறாரு, காட்சி எப்படிங்க ஏரோப்ளைனில் போயிட்டு அந்த டிக்கெட்டை காட்டிட்டு எல்லாம் போய் உட்கார்றாரு. என்னதுங்க அந்த இருக்கை பட்டை அதாவது சீட் பெல்ட்டை போடுறாரு. போட்டோடனே ஏரோப்ளைன் கிளம்புற மாதிரி இப்படி என்னதுங்க கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அமெரிக்காவில் அதே ஏரோப்ளைன் இறங்குற மாதிரி காட்டுவாங்க. அப்போ இடையில பறந்த தூரத்தில் யார் காட்டுவா, இதுதான் காட்சி அமைப்பு. அங்கே இறங்கி என்னதுங்க அந்த பாஸ்போர்ட்டு இதெல்லாம் விசா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போகணுமோ அந்த வீட்டுக்கு போய் இருக்கிற மாதிரி காட்சி காட்டுவாங்க. இதுதான் காட்சியின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து அப்படியே போயிடுவாங்க. நம்மளை புரிய வச்சுருவாங்க, நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் கவனிங்க, முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுக்குறா. இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க.
இப்போ வந்து என்னதுங்க, நமக்கு வந்து ஒரு கற்பனையாக நம்ம நினச்சிக்கணும், சரிங்களா? ஒரு காட்சி சொல்கிறாங்க. முதல் காட்சியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டு இருக்காங்க. தோழி ஒருத்தி என்ன பண்ணுறா, ஹீரோயின் கதாநாயகிடம் போயிட்டு என்னதுங்க, இந்தாப்பா ட்ரெயின் டிக்கெட்டு, நான் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி என்னதுங்க அந்த பயணச்சீட்டை கொடுப்பாள். அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா கதாநாயகி தொடர் வண்டியில் இருப்பாள், உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்சி காட்டுவாங்க. அவள் ஏறினது என்னதுங்க, அவங்க என்ன பேசுனாங்க, ரொம்ப நேரம் பேசுனாங்களா, அதெல்லாம் எதுவும் காட்ட மாட்டாங்க. டிக்கெட்டை இந்தான்னு கொடுப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருப்பா, சரிங்களா? அந்த ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கா. எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர், இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். அடுத்த காட்சி பாருங்கள். எண் 7 வீரையா தெரு என்று ஒருவர் முகவரியை சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த முகவரியில் சென்று காட்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, இப்போ வந்து ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாரு, ஏங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் படித்து பார்ப்பார். எண் 7 வீரையா தெரு, இது இப்படியா, இது இந்த அங்கே லெஃப்ட்டு போய் ரைட்டு போய் என்னதுங்க ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கும் அப்படிம்பாங்க. அவர் அந்த லெஃப்ட்டு ரைட்டெலாம் இப்போது அந்த எண் 7 வீரையா தெரு அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ என்ன சொல்லுவார் அவர், இப்போ லெஃப்ட்டு போங்க, ரைட்டு போங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் போகிற அந்த காட்சியெலாம் காட்ட மாட்டாங்க. இவர் சொன்னோடனே அப்படிங்களா சரிங்க அப்படிம்பாரு. உடனே அங்கே என்ன ஆகும், அந்த வீட்டில் போய் பெரிய வீட்டில் முன்னாடி நிற்கிற மாதிரி காட்சி காட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி தான் என்னதுங்க ஒவ்வொரு காட்சி அமைப்பு இருக்கும். இடைப்பட்ட இப்போ ஒரு 2 மணி நேரம் பயணம், இப்போ நம்ம கரூர்லேருந்து என்னதுங்க திருச்சிக்கு பயணம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கரூர் பஸ்ஸு ஏறுற மாதிரி காட்டுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இறங்குற மாதிரி காட்டுவாங்க. இடையில 3 மணி நேரம் என்னதுங்க அது எப்படி நடந்தது அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு படமே ஓடுறது என்னதுங்க 3 மணி நேரம் தான் ஒரு படமே ஓடுது, சரிங்களா இல்லைங்களா? அப்போ இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இன்னொரு காட்சி அமைப்பு சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கம் எனில், இன்னொரு காட்சி ஒரு வேளை ஒரு கிரவுண்டாக இருந்துன்னா ஒரு விளையாட்டு அரங்கம் எனில் அங்கே எழும் ஒளிகள் முதல் காட்சி முடிவதற்கு முன் தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சி சிறிது சிறிது மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னங்க, இப்போ ஒருத்தர் வந்து போய் ஒரு கோல் அடிச்சிட்டாரு. கோல் அடித்தோடனே அந்த என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்க அந்த சுற்றி இருக்கிற பார்வையாளர் என்ன பண்ணுவாங்க, கை தட்டுவாங்க. இப்போ அடுத்து அவருடைய விளையாட்டை காட்டணும், அவ்வளோதான். அவங்களுடைய அப்படியே அந்த கைத்தட்டுற ஒளி அப்படியே குறைஞ்சி மீண்டும் எங்கானதுங்க இங்கே உள்ளுக்குள்ளே களத்துக்குள்ளே விளாண்டுருவாங்க இல்லைங்களா அந்த பிளேயர்ஸ், அவங்க பேசுகிறதான் காட்டுவாங்க. பார்வையாளர்கள் பேசுகிறது கத்துறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி என்னதுங்க இதுதான் காட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காட்சிகள் மாறுவதை உணர்த்த ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவார். அப்படியே அந்த பார்வையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் அப்படி காட்டிட்டு அப்படியே மெதுவாக மங்களாக போயிட்டு அப்புறம் மறுபடியும் பிளேயர்ஸை உள்ளுக்குள்ளே காட்டிடுவாங்க. இது மாதிரி தான் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்கள, கிரிக்கெட் பார்க்குறப்ப இப்போ ஒருத்தர் சிக்ஸர் அடித்த உடனே என்ன பண்ணுவாங்க, பால் பார்வையாளர்கிட்ட போய் விழுவுது அப்படின்னா அந்த பார்வையாளர்கள் ஒரு ரவுண்டு காட்டிட்டு அப்படியே அடுத்த காட்சி எங்கே வந்துருவாங்க, பிளேயர் கிரிக்கெட் விளையாடுறத மீண்டும் உள்ளே காட்டிடுவாங்க. இதுதான் காட்சி அமைப்பு. பார்வையாளரவே காட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத யார் பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு வினா வருது இல்லைங்களா? இதுதான் காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காட்சி மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் அவுட் அப்படிங்கிறது இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. எப்படிங்க, ஏன்னாங்க ஒரு காட்சியை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுறதுக்கு பேர் என்னதுங்க, காட்சி மறைவு. ஒரு காட்சி மறைஞ்சு அடுத்த காட்சி உதயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த காட்சி தொடங்கும் போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். இப்படி தான் ஒரு காட்சி அப்படியே மெல்லமாக மறைஞ்சு அடுத்த காட்சி என்னதுங்க உதயமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை காட்சி உதயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேட் இன், எதையும் அன்லைன் பண்ணிக்கோங்க. காட்சி மறைவு, காட்சி உதயம் அப்படின்னு கேட்டால் 2 மார்க்கில் எழுதிருங்க. ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்கும். இதனை கலவை அல்லது கூட்டு என்பார்கள். மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, கலவை அல்லது கூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சி உதயம் என்னதுங்க, அதாவது என்னது ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி டக்குன்னு வர்றதுக்கு பேர். பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு என்பார்கள். வைப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே என்னதுங்க அப்படியே அதே ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகி அடுத்த காட்சி அதுவே வர்ற மாதிரி. அதாவது காட்சி மறைவு அப்படிங்கிறது ஒரு காட்சி மறைஞ்சு ஒரு செகண்ட் 2 செகண்ட் ஆனி என்னதுங்க ஒரு காட்சி உதயம் ஆகிறது, அது சொன்னாங்க. அதே மாதிரி என்னதுங்க கலவை, காட்சி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே என்னதுங்க புதிய காட்சி, அந்த செகண்ட்ஸ் எல்லாம் 2 செகண்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது இழுக்காது. அது வந்து காட்சி என்னதுங்க கலவை கூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு உத்திகள் இயக்குனராலும் தொகுப்பாளராலும் என்னதுங்க காட்சி நகருக்கென என்னதுங்க பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்குனர் சொல்கிற மாதிரியும் அந்த ஒளிப்பதிவாளர் இருக்கார் இல்லைங்களா, தொகுப்பாளர் ஒளி தொகுப்பாளர், அவரும் என்னதுங்க
சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. இதை இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இதை இப்படி எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்க, அவங்களுக்கு புரியும். ஏன்னா டக்குன்னு காட்சி வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளுடைய கண் என்ன ஆகும், எதை பார்க்குறதுனே தெரியும், குழம்பி போயிடும். அப்படியே நின்று கரெக்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படம் ரசிக்கத்தக்க ஒரு ஊடகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரைப்படம் என்னதுங்க, ரசிக்கத்தக்க ஒரு ஊடகம். பல நாடுகளில் நல்ல படங்கள் உருவாகின்றன. நல்ல படங்கள் உருவாகின்றன. அவற்றை பார்க்கும் வாய்ப்பும் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி என்னதுங்க, ஒரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய படங்களை கூட நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம படங்களும் அங்கே என்னதுங்க திரையிடுறாங்க. அவர்களுடைய படங்கள் நம்ம இங்கே திரையிடும் பொழுது நம்ம பார்க்கின்றோம். அடுத்து பாருங்கள், அவற்றை பார்க்கும் வாய்ப்பும் இருக்கிறது. ஓவியம் போல படமும் ரசனைக்குரிய கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியத்தை பார்த்தா அப்படியே சில பேர் பிரமிச்சு நின்றுவாங்க. அது மாதிரி ஒரு படத்தை அப்படியே பார்த்தானு அப்படியே உட்காந்துருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். சரிங்களா? அது மாதிரி தான் கலையும் அறிவியலும் கைகோர்த்திருக்கும் அக்கலையை ரசிக்க கற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க, கலையும் அறிவியலும், இந்த கலை அப்படிங்கிறது நடிப்பு கலை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே வந்துடும். அறிவியல் அப்படிங்கிறது இந்த படப்பிடிப்பு கருவிகளை வச்சு என்னதுங்க அந்த டெக்னாலஜியை உள்ளே புகுத்துறாங்க இல்லைங்களா, இதுதான். இந்த கலையும் அறிவியலும் என்னதுங்க கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த கலையை என்னங்க நம்ம ரசிக்க கற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?